What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். இது என்னது ஐபிஎல் ராசி பலன். யூஸ்வலா ராசி பலன் ஒண்ணு ஐபிஎல் ராசி பலன் பரிதாபங்கள் பண்ணிருக்காங்க. ராசி பலன் கேள்விப்பட்டிருக்கு. அது என்ன ஐபிஎல் ராசி பலன்? ஐ திங்க் ஓகே. டோட்டலா எத்தனை இருக்கு? 10 டீமும் இன்னும் இருக்குல்ல, 12 ராசி மாதிரி 10 டீம், 10 டீமுக்கான ராசி பலன் எப்படி எப்படி அவங்க விளையாட போறாங்கன்னு மேபி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யாரை இது பண்றாருன்னு தெரியுதா? கண்ணாடி போட்டிருக்காரு. கண்ணாடி போட்டா இவர் இல்லையோ? இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்கனால யாரும் முன்னாடி நமக்கு தெரிஞ்சதே அவரு மெயினான 2 பேரை ஒருத்தர் சொல்லிட்ட முடியா சன் டிவில பேசுவார் அவரு. அப்புறம் நம்ம யூஸ்வலா இவரு செல்வி. வேற காலையில வீட்டுல என்ன பண்ணுவாங்க, காலையில எழுந்தோன்னா அப்பெல்லாம் வந்து அந்த வணக்கம் தமிழ் மாதிரி போடும்போது அதுல ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொருத்தவங்க வருவாங்க. இப்ப யூடியூப திறந்தாலே ராசி பலன் சொல்லவே பல பேர் வந்துட்டாங்க. அதனால யாரும் போட்டிருந்தாரு. இவரு ஜேகே ஒருத்தர் ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. அமோகமா இருக்கு போது அப்படி இப்படின்னு பாட்டெல்லாம் பாடிட்டு அதெல்லாம் அல்டிமேட் இல்ல. ஆமா, நிறைய பேர் வந்துட்டாங்க. தெரியல யார் யார் இப்ப இருக்காங்கன்னு தெரியல. ராசி பலன் பாவங்களும் ஒரு வாட்டி பாக்கணும் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி பாத்திருக்கோம்னு நினைக்கிறேன். இல்ல பாக்கல, ராசி பலன் பாவங்கள் பாக்கல. ஜேகேவோட தான் பாத்திருக்கோம். இது பாப்போம் என்ன பண்ண. கண்ணாடி போட மாட்டாரு செல்வி. பட் யார வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்ணாடி தான் போடுவாரு. சொல்றதே பிளானட் சொல்லுங்க இல்ல. ஆமா வேளாண் சொல்லுங்க இல்லன்னா அப்படிதான் வராது. கஜகேசரி மாதிரி கொச்சகேசரி ஒன்று இருக்கு. அவர்தான் நினைக்கிறேன். அவர்தான் அந்த வேர்ட் யூஸ் பண்ணி நான் கேட்டிருக்கேன். ஐபிஎல் நடக்குதுங்க ஐயா. ஆமா அத வந்து நீங்க சொல்றதா எல்லாரும் சொல்றாங்க. ஆமா முதல் 3 மேட்சை வந்து நீங்க கணிச்ச மாதிரியே எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா அதுக்கு அடுத்த மேட்ச்களையும் உங்களால சொல்ல முடியுங்களாங்க ஐயா? சொல்ல முடியும், தாராளமா சொல்ல முடியும். ஏன்னா பிளானட்ஸ் எல்லாம் எங்க எப்படி இருக்கு, எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து சொல்ல முடியுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே எம்ஐ மேட்ச் அது சொல்லியிருந்தேன். நான் வந்து சிஎஸ்கே கஜகேசரி யோகம் இருக்கு, அதனால ஜெயிக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி ஜெயிச்சிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன் வந்து குரு பார்வை ரொம்ப உக்கிரமா இருக்கு. யாருக்கு? லக்னோவுக்கு. லக்னோ ஒரு மேட்ச் தோக்கும். அதுதான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன். டெல்லி தோக்குற மாதிரி வரும், ஆனா ஜெயிச்சிருவாங்க. ஏன்யா? ஏன்னா அங்கதான் வந்து கவர்மெண்ட் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, பார்லிமெண்ட் இருக்கு, எல்லாம் அங்க இருக்காங்க. பிஜேபி சப்போர்ட்டர். ஐபிஎல்க்கு வாங்க. அவர் வந்து சென்ட்ரல் சப்போர்ட் பண்ணுவாரு. நார்மலாவே சப்போர்ட் பண்ணுவாரு. டீ குடிப்போம் நண்பா. குடிக்கலாம் நண்பா. டீ கடைக்காரா ஒரு டீ கொண்டு வா. ஏய் நண்பனுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் போட்டு கொண்டு வா. எக்ஸ்ட்ரா சுகர். எது 2 டீயா? ஏண்டா 2 டீயா குடிப்பா. இவ்ளோ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. இப்ப ஐபிஎல் மாறனே தனித்தனியா குடிச்சிருக்கோம். போயா. அதெல்லாம் ஒரு தனி நண்பா. நீங்க யாருக்கு அந்த மாதிரி இருந்து டீ நார்மல் போலாம் நண்பா. டேய் பெட்டி கடை அது உண்டு. அது வரைக்கும் எல்லாம் ஒண்ணா இருப்பாங்க. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிட்டா அவ்வளவுதான் ஃபைட். ஏடா ரொம்ப பிரிக்க பாக்குறியா? நீ பிரிக்க பாக்குற நண்பா. ஒரே தட்டுல தான் நான் 10 பேர், நான் கிட்டத்தட்ட 5 பேர் சாப்பிடுவோம். நாங்க அப்படிதான் ஊதுவோம். பார்த்து தெரிஞ்சு ஒழுங்கா இருந்துக்க. பிச்சு போடுவோம் பிச்சு. வா நண்பா. கண்டக்டர் ஒரு டிக்கெட் தாங்க. சார் அப்ப தெரியுது. எங்க ரொம்ப பிரிக்க பாக்குறியா? நாங்க பிரிய மாட்டோம். ஒரு டிக்கெட் தான் வேணும் எங்களுக்கு. ஆளுக்கு ஒரு டிக்கெட் வாங்குங்க. ஏன்னா இங்க செவுத்த சேர்த்து அடிச்சு அடிச்சிட்டு வந்து. நண்பா காசு இருக்கா நண்பா? பாருங்களேன். மாட்டான் பிரதர்ஸ். அது மட்டும் தெரியுறாங்க. இல்ல இதா போயிட்டு இருக்கு. அது முதல் மேட்ச் எப்படி சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க. சிஎஸ்கே ஜெயிப்பாங்க. ஆமா தெரிஞ்சு வச்சிருக்க நீ. எங்க சிஎஸ்கே பத்தி என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்க நீ. வேற ஆளெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்ட நீ. ஆமா 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 நண்பா. நான் கூட நீ ஒம்புலுப்பியா நினைச்சிட்டேன் நானு. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா தெரிஞ்சிருக்க நீ. ஏன்னா நண்பா ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க ஜெயிச்சாதானே நாங்க கப் அடிக்க முடியும். புரியல எனக்கு. நண்பா மும்பை இந்தியன்ஸ் லெகசியை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் தோப்போம், எல்லா மேட்சும் ஜெயிப்போம். நாங்க தான் எல்லாமே. நாங்க தான் ஐபிஎல். போன தடவை யார் ஜெயிச்சா? போன தடவை யார் ஜெயிச்சா? போன தடவையும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் தோத்தீங்க. நீ வருஷம் தோத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நீ தோத்துக்கிறது கப் அடிச்சா 18 கப் 16 கப் ஒன்றரை ஐசிசி கப் இருக்கு இன்னைக்கு நம்ம கையில இருக்குன்னா அது காரணம் யாரு? தோனி. தோனி T20 வேர்ல்ட் கப் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி அடிச்சு. தோனி இல்லனா நீ வந்திருப்பீங்களா? கப் வானப்பத்த பூமி மாதிரி கப் பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நமக்கெல்லாம் கப்பை கொடுத்து காப்பாத்துறது 1983 ல அடிச்சாச்சு. 83 க்கு அப்புறம் எங்கடா போறீங்க? 83 க்கு அப்புறம் எங்கடா போறீங்க? நாங்க சின்ன பசங்கள பூரா ஊக்கு வச்சு அப்படியே பெருசா கொண்டு வரோம்டா. நீங்க அங்கிள் டீம். அங்கிள் டீம் லெஜெண்ட் டீம் சொல்லு. அங்கிள் டீம் கேவல பையில ஆனா அது வந்து
இவங்களே அடிச்சுப்பாங்க. சண்டை விளையாட்டுக்கு தான். 2 பேர் இணை பிரியாத நண்பர்களா மாற்றான் சூர்யா மாதிரி தெரிஞ்சீங்களா? இப்படாச்சு திடீர்னு சங்க கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருக்கீங்க. கையில பாருங்க. அங்கிள் டீமுங்கறாங்க. என்னப்பா ஏப்பா அங்கிள் டீம்னு சொன்னா? நீ எந்த டீம்? ஐயா சன்ரைசர் ஹைதராபாத் என்னங்கயா பண்ணுவாங்க? சன்ரைசர் ஹைதராபாத் இந்த வந்து பவுலிங் டீமா இருந்துச்சு. பவுலிங் டீமா இருந்தா ஜெயிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி இப்ப கடப்பார டீம் இறக்கிருக்காங்க. ஆனா பவுலிங் போடலன்னா எத்தனை ரன் எடுத்தாலும் வேஸ்ட்ங்கிறது தெரியாம போச்சு. அதுவும் வாழ்க்கையும் சூனியம் தான். சன்ரைசர்ஸ் இந்த சைன் பண்ணா நல்லா இருக்கும். ஐயா குஜராத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குஜராத்ல வந்து கடைகள் எதுவுமே இல்ல. அதனால வந்து அங்க அபிப்பிராயம் எனக்கு எதுவும் இல்ல. ஐயா குஜராத் டைட்டன்ஸ் டீமை பத்தி கேட்டேன். ஐபிஎல்னு சொல்லணும். குஜராத் மட்டும் சொன்னா அது வேற மாதிரி போயிடும். தேவையில்லாம பேசிக்கிறீங்க அவ்வளவுதான். நாசமா போதா கட்ட முளைச்சி நாசமா போங்கடா. கையில கட்ட முளைக்க மாயில பந்து உள்ள வந்துட்ட டிக்கெட் எடுத்து வந்து எதுக்கு உள்ள உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கா? இல்லங்க டிக்கெட் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. நெட் ஓபன் பண்ணி பார்த்தா டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகுது டிக்கெட் க்ளோஸ். நான் பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்திருக்கேன். நானும் தான் சுத்திட்டு உட்காருங்க. லங்க மாட்டேன். டேய் நாசமா போயிடுடா. வந்து போறீங்கடா. அங்க வந்து கஷ்டப்பட்டு பிளாக்ல டிக்கெட் வந்து பாக்குறாங்க போக்குறாங்க. இல்ல எதையா தூக்கி இருக்கா? சும்மா தூத்துவோம் அப்படி. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் உட்கார்ந்திருக்காங்க. அவங்க தலையில போட்டு சண்டைக்கு வந்துற போறாங்க. சும்மாரியா ஏற்கனவே தோக்குற கடுப்புல இருக்காங்க. டென்ஷன் பண்றாங்க. டிக்கெட் கொடுத்தா பார்க்கலாங்க. ஐபிஎல் வேணாங்க. எதுக்குங்க? எதுக்கு? ஒன்லி தோனி பாக்குறதுக்கு வர குரூப். ஆமா ஓ காசு கொடுத்து வந்து பார்க்க முடியல இவ்வளவு நேரம் புலம்பிருக்காங்க. சிங்கம் வந்தது. ஐயோ சிங்கம் நடந்து வர மாதிரி இருக்குங்க. மேனரிசம் இருந்த யாருக்கு? தோனி கொடுத்த வந்ததுக்கு தலைய பாத்துட்டேன். இப்பதான் முன்னாடி மண்ணல்லையும் தூக்கி இருந்த இல்ல பண்ண தலைய பார்த்தோன்னே எல்லாம் மறந்துச்சு. சூப்பருங்க. சூப்பர். அவர் அடிக்கலையா? நான் ஸ்ட்ரைக் 2க்கு போயிட்டாரியா? இருந்து போட்டா நீங்க இப்ப ஒரு தியேட்டருக்கு போறீங்க. நீங்க ஒரு மாஸ் சீன் பாக்குறீங்க. மாஸ் சீன் ஞாபகம் இருக்குமா? நொத்த சீன் ஞாபகம் இருக்குமா? ஏய் மெண்டல் அது தியேட்டரா படம்டா. உங்களுக்கு இது படங்க. இது மொமெண்ட். அந்த ஸ்டாப் 0.12 செகண்ட்ஸ் ஆகுது. ஏய் மேட்ச் இன்னும் முடியலடா. டேய் மேட்ச் முடியல அதுக்குள்ள எங்கடா போறீங்க? அதெல்லாம் ஆப்போசிட்ல இருக்க 6 அடிச்சிரா. மேட்ச் முடிஞ்சிருச்சு. சொன்ன மாதிரியே 6 அடிச்சிட்டான். டேய் எதுவும் ஜோசியம் பாக்குறீங்களாடா? கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அது பேர்ல நைட் இருக்கு. அப்படின்னா 6 மணி 7 மணி மேட்ச் தான் ஜெயிச்சிருவாங்க. பகல் மேட்ச் தோத்துருவாங்க. ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா அது பேரே பிளானட்ஸ் அப்படி அமைஞ்சு வந்திருக்கு. அது நைட் வந்திருக்கு. அப்ப நைட்ல தான் அந்த நைட் வேற இந்த நைட் வேற. ராஜஸ்தான் ராயல்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ராஜஸ்தான் ராயல்ஸ் இல்ல என்னடா ராயல்ஸ்ங்கிற மாதிரி இருக்கும். ஆனா முத கப் அடிச்சது அவங்க தான். எல்லாம் ஏதோ மாதிரி இருப்பாங்க. திடீர்னு வந்து கப் கிட்ட நிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். பார்த்து விளையாடணும் வீட்ல. அப்புறம் அவனா எப்படி இருக்கா? அவ்வளவு நல்லா இருக்கியா? சூப்பரா இருக்கேன். ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சு போல. ஆமா மாப்ள ஐபிஎல் பூரா போய் வீட்டுக்கு வெளியிலயும் பீர் பாட்டிலா எடுத்து வச்சிருக்காங்க. என்ன பீர் பாட்டில்? என்ன கர்மாந்திரம் தெரியல. குடிச்சு நாசமா போறதுக்கு இது பண்றாங்க. தேவல்லாத பேசிக்க. சரி மேட்ச பத்தி பேசுவோம். என்ன ஐபிஎல் என்ன? நீ யார் ஜெயிப்பான்னு நினைக்கிற நீ? ஒவ்வொரு வருஷமும் ஒருத்தர் ஸ்பார்க் தெரியும். என்னமோ அந்த லக்னோ டீம் இருக்குல்ல. லக்னோலாம் இல்ல மாப்ள. என்னமோ டெல்லி அடிக்க போகுது. டெல்லி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா டெல்லிக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. என்னது? பவுலிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சும்மா இது சொல்லாதவனே நீ. இல்ல இல்ல போன வாட்டி தான் அந்த எஸ்ஆர் வச்சிருக்காங்க இல்ல. அவங்க மறந்துட்டேன் பாரு. எஸ்ஆர் வச்சு வந்து வெறும் சாதாரண பவுலிங் டீமா இருந்துச்சு. இந்த வாட்டி கொண்டாத கடப்பார டீம்ன்றாங்கல. உண்மையா கடப்பார டீம் எஸ்ஆர்ஹெச் தான்ன்றாங்க. எனக்கு அது தோணல அவனே. அது அந்த என்னவோ தெரியல. அந்த எஸ்ஆர்ஹெச்ல ஏதோ ஒரு குறை இருக்கு. அது என்னன்னு என்னால கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ண முடியல. ஆனா இன்னொன்னு இருக்கு மாப்ள. சிஎஸ்கே இருக்க வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க. இல்ல அவனே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆண்ட பரம்பரையா? போன தடவை அது வந்து நடந்தது வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் சைடு இருந்து நீ யோசி. நீ ஃபேனா வந்து பேசாத. ஸ்போர்ட்ஸா பேசினீனா இந்த ஸ்போர்ட்ஸா சிஎஸ்கேவே விடு. சிஎஸ்கே விடு. போன வாட்டி அடி வாங்கிட்டு போன பாம்பு யாரு? மும்பை இந்தியன்ஸ். ஆமா மும்பை அந்த சொல்லலாம். பாம்பு அடிபட்டு போய் அது பாம்பு தீண்டிய தீரும் தான் தெரியும். உக்கிரமா இருக்கும் மாப்ள. உக்கிரமா இருக்கும். அப்படியே தோத்துட்டாங்க லேசா. திருப்பி வந்தாங்கன்னு வெச்சுக்க. அது வேற ரொம்ப இரிட்டேட் ஆகும். சரியான டீம் மாப்ள. ஒரு யோசனை. ஆனா மாப்ள இந்த வாட்டி ஆர்சிபிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கற? ஆமா மாப்ள. இந்த வாட்டி என்ன ஐபிஎல் எடிஷன் வந்து நான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் விட்டுட்டு எனக்கு வந்து உண்மையிலேயே மனசார இந்த ஒரு தடவையாச்சும் அவங்க ஜெயிக்கணும்னு எனக்கே தோணுது. கோலிக்கா ஒரு தடவை ஆர்சிபி ஜெயிச்சா நல்லா இருக்கும். வேண்டுனாலும் வேண்டலனாலும் இந்த வாட்டி ஆர்சிபி தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நீங்க சொல்ற நீங்க? இந்த வாட்டி ஐபிஎல் எடிஷன் எத்தனாவது? 18வது 18வது எடிஷன். ஆமா. யாரோட ஜெர்சி நம்பர்? கோலியோடது. கோலி 18 ஆர்சிபி ஐபிஎல் 18 சீசன். அப்ப யார் ஜெயிப்பா?
நியூமராலஜி சும்மா விட்டுருந்தா கூட ஆர்சிபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. கொண்டு வந்தே ஒரு தியரி. இது மாதிரி வருஷம் ஒரு கன்றாவி தியரியை தூக்கிட்டு வரீங்க பாத்தீங்களா? அதனாலதான் வருஷம் நாசமா. முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அடிச்சா ஜெயிக்க போறாங்க. ஆல்டர்னேட் அதெல்லாம் ஒரு சொல்லுவாங்க. 18 இது யார் சொன்னா உனக்கு? யார் சொன்னா? பேசிக்கிட்டாங்க. கோலி சொன்னாரா? ஆர்சிபி டீம்ல சொன்னா வச்சுக்க அறுத்து விட்டுறேன் பாத்துக்க. அதே மாதிரி மும்பைக்கு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தா ஜெயிச்சிடுவாங்க. விராட் கோலி வந்து இந்த வாட்டி தோத்துட்டாருன்னா கிரிக்கெட் விட்டே போயிருவாரு. அப்படி கிரிக்கெட் விட்டு போயிட்டாருன்னா இந்தியன் ஃபேன்ஸ் கிரிக்கெட் மேல இருக்க இன்ட்ரெஸ்டே போயிருன்னு பரதேசினை கிளப்பி விட்டு வருஷம் ஒரு தியரியோட வர்றாங்க. இவரு ஐயா பஞ்சாப் கிங்ஸ் அணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் பஞ்சாப் கிங் வந்து பிரீத்தி சிந்தா வந்து எனக்கு ரொம்ப நாளா பழக்கம். வந்து என்கிட்ட கேட்டுச்சு நம்ம தோத்துட்டே இருக்கோம் என்ன பண்றது கேட்கும்போது நான் தான் நேம சேஞ்ச் பண்ணுங்க, நியூமராலஜி படி நேம சேஞ்ச் பண்ணணும். கிங்ஸ் 11 பஞ்சாப் இருந்தது, அது வேணா நம்பர் செட் ஆகாது, 2 பிளானஸ் ஓட்டா சரியா போயிருந்து சொல்லிட்டு 11க்கு சொல்லிட்டேன். இப்போ வந்து பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு மாறிடுச்சு. கிங்ஸ் மாத்திரனாலே ஜெயிப்பாங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா நடக்காது. ஆர்சி பத்தி நல்லா ஆர்சி வந்து சரக்கு நல்ல ஒரு சரக்கு. ஆர்சிபியை பத்தி கேட்டாங்க. ஆர்சிபியா பெங்களூர் டீம். ஆர்சிபி வந்து ஜெயிக்கணும்னா ஒண்ணே ஒரு சிம்பிள் வாட்டர் பண்ணணும். எல்லாம் வாயை முடிட்டு சும்மா இருந்தாலே போய் ஜெயிச்சிருவீங்க. வாயை விட்டு வம்புழுத்து எல்லாரும் வன்பத்தி வாங்கி கொட்டிக்கிறனால தான் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. ஆதிரி கம்முன்னு இருங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. எல்லாரோட ஆதரவு உங்களுக்கு தான் இருக்கு. நீங்க ஜெயிக்கணும் எல்லா டீமும் நினைக்கிறாங்க. இந்த வாட்டி வாய்ப்பு இருக்கு. தெரியாது உங்களுக்கு. என்னடா இந்த வாட்டியும் டிக்கெட் இல்லன்ட்டானுங்க. டேய் எத்தனை வருஷமாடா நானும் ட்ரை பண்றது. போங்கடா செட்டப்பா இருக்கு மச்சான். என்ன இங்கிலீஷ்லாம் பேசுறான்டா. என்னடா 2000 டிக்கெட் கூட வாங்க முடியல. 2000 ரூபாய் டிக்கெட். அவங்க 35000 பேர் அதான் இருக்கல கம்மி. 2 லட்சம் பேர் கிரிக்கெட் பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. அப்புறம் எப்படி அங்க உள்ள போறாங்க? பணங்க உள்ளவங்களால போக முடியுது. எல்லாம் பணம் வாழ்க்கையில மாறவே மாறாதுல்ல. மொபைல் போன்லயே நின்னு டிவிலே போட்டு பார்க்க வேண்டியது நம்ம நிலைமை. டிவில பார்க்குற அளவுக்கு ஆமா மேட்ச் பார்க்கணுமா? அட ஆமாப்பா ஆமா. தலதரிசி இந்த பார்த்தே ஆகணுமா? உனக்கு என்னடா வேணும்ங்கற? யாரா அவன்? ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல மேட்ச்க்குள்ள பார்க்கணும்னு ஆவலா இருக்கு. ஆமாங்க நான் ஏற்பாடு பண்றேன். ஏஜென்ட் போலப்பா. ஏங்க ஏஜென்ட்டா? ஆமா நீங்க பாத்து பண்ணி விடுங்க. இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி அது மேல ஈகரா இருக்கறத வச்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க நிறைய பேர். இவங்களுக்கு இது சீசன் பிசினஸ் மாதிரி. ஆமா இவன் ஒரு 100 டிக்கெட் வச்சிருப்பான். அவன் வாங்கிட்டு வந்து நமக்கு இல்லாத மாதிரி கொடுத்துட்டு 100 ரூபாய் கூட்டி போயிடுவான். ஓ சூப்பர் சூப்பர். அண்ணே சைலண்டா எதா இருந்தாலும் இங்கே பேசிப்போம், உள்ள போயிட்டு மாத்தி பேச கூடாது. இல்ல 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 இது மாதிரி நான் நிறைய பாத்திருக்கேன். ஏமாந்ததெல்லாம் போதும். தலைக்கு 100 ரூபாய் கொடு. 100 ரூபாயா? 100 ரூபாய் கொடுங்க. 100 ரூபாயா? ஆமா 100 ரூபாயா? 100 ரூபாய் கொடுங்க. காசு 100 ரூபாய். கேளுங்கடா. நீ குடு மாப்ள, நான் சேர்த்து கொடுங்க. ஐயோ 200 ரூபாயா இருக்கே. அண்ணே சில்லறை அப்புறம் மாதிரி அப்புறம் மாத்திக்கலாம். மாத்திக்கலாம். சரி உள்ள ஏதாச்சும் வெள்ளரி பிஞ்சு தான் வச்சு வாங்கி தாங்க. சத்தம் போடாம சைலண்டா வாங்க. அண்ணே அங்க ஒரு என்னவா இருக்கு சொல்லுங்க. அதான் எனக்கு கெஸ் பண்ண முடியல. நீங்க டிவில காட்டுவாங்க. பெரிய ஆளா இருப்பார் போலயே. சினிமா தியேட்டருக்கு மேல நின்னா. அண்ணே ஸ்டேடியம் இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் எங்கனே கூட்டி போறீங்க? டிக்கெட் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. தல தரிசனம்னா குட் பை பெக்லிக்கா. வாங்க வாங்க பாய்ஸ் வாங்க வாங்க வாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் பாப்பேன். அமைதியா அவர கூடாது. அமைதியா. ஓ அந்த ஏதாவது ஒரு பில்டிங்ல இருந்து பார்த்தா தெரியும். தெரியுதா? போதும் தம்பி போதும். எல்லாரும் பார்க்கணும் சும்மா. நீ பாரு. தெரியுதா? கோபி வாங்க. நீ பாருங்க. ஆஹா ஓஹோ ஆஹா தல தெரியுது. தெரியுதா? தல தெரியுது. தலையா பாக்குறேன். டேய் அது அம்பையர் தலடா. தெரியுமே தெரியலையா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. காசு ஒழுங்கா திருப்பி குடுறா போல. என்ன தம்பி காசு இது அவங்களும் வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம். இல்ல ஏதோ மலையாளத்துல பேசிக்கிருக்கா. காசு திருப்பி கிடையாது. என்ன கேட்டேன்? மேட்ச் காட்டுறேன்னு கேட்டேன். மேட்ச காட்டிட்டேன், முடிஞ்சு போச்சு. எனக்கு அப்பே தெரியும்டா இவங்க எல்லாமே ஒரு ஏமாத்துக்காரங்க. இவன் 100 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்கும்போது எப்படி 100 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்? அப்ப ஏமாத்துறேன். அதானே நான் தான் முன்னாடியே சொன்னேன்டா. ஸ்டேடியம் இந்த பக்கம் இருக்கு, ஸ்டேஷனுக்கு இங்க கூட்டி போறான்னு. அவன் பதில் சொல்றதுக்குள்ள நீ புதுல வந்துகிட்டு இல்ல அவனே அவர் வந்து டிக்கெட்டை ஒளிச்சு வச்சிருப்பாரு சொன்ன நீதானா? இப்ப வர்ற பெரிய கண்டை மாதிரி சிறுப்பு பிஞ்சிரும் உனக்கு. ஒழுங்கு மரியாதை வாங்கின காசை எடுத்து வச்சுட்டு சில்லற வெள்ளி பிஞ்சு வாங்கித்தரேன் சொல்ற. பாக்குறேன் நீ அதுக்கு கட்சி மீட்டிங் கூட்டு போவா, வரிசையில எல்லாம் பாக்க முடியாது. நான் உனக்கு இங்கே காட்டுறேன். இங்கே எப்படி மேட்சுக்கு வந்திருக்காரா? அந்த ஹோட்டல்ல பாரு வந்திருக்காரு. விராட் கோலியா? ஓடு எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு வால் தானே தெரியும். அது இல்ல மேல ஒரு கூரை. ஆமா கூரைக்கு மேல பாரு ஜீவன் இருப்பாரு பாரு. பக்கத்துல விஜய் இருப்பாரு. சைடுல வெங்கட் இருப்பாரு. என்ன ஷூட்டிங் எடுத்து அங்க இருந்துட்டு போறோம்.
ஐயா உருப்பெயர்ச்சி சனி அந்த கமெண்ட் நல்லா இருந்துச்சு. ஐபிஎலுக்கு வந்துட்டீங்க. இது ஐபிஎல் சீசன்ல ஐபிஎல் டைட்டில் போட்டு ஏதாவது போட்டாதான் பாப்பாங்க, இல்லன்னா எதுவும் வர பார்க்க மாட்டாங்க. வேஸ்ட் தள்ளி விட்டு போயிருவாங்க. ஏன்னா பூரா வந்து ஸ்லீப் லெவல்ல மேட்ச் வைக்கிறது இந்த மாதிரி பாக்குறது தான் வேலையா இருக்கு. அதனால வேஸ்ட் எல்லா வரலையும் பீரை போட்டுட்டு ஐபிஎல் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து மத்ததான் பேசினா கேட்க மாட்டான். ஒன்லி ஐபிஎல் அதான் ட்ரெண்டுக்கு நாங்களே மாறிட்டோம் நாங்க. ஐயா சிஎஸ்கே பத்தி சிஎஸ்கே வந்து ஒரு லெஜெண்டரி டீம். அத பத்தி இதுக்கு மேல நம்ம பேச வேணாம். ஐயா நீங்களே இப்படி முட்டு கொடுத்தா என்னங்க அர்த்தம்? என்ன பண்றேன், சென்னை ஃபேனு, தோனி வெறியன், என்ன பண்றது? நெக்ஸ்ட் ஐயா மும்பை இந்தியன்ஸ் பத்தி. மும்பை இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிபட்ட பாம்பு. போன தடவை வச்சு எல்லாரும் வச்சு வெளுத்து அனுப்பி விட்டாங்க. பாப்பாங்க முத மேட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஒண்ணும் கிடையாது, எல்லாம் சும்மா ஃபேக். எல்லாம் வந்து ஏமாத்த சித்து விளையாட்டு எல்லாம் ஏமாத்துறது, மனசு சாந்திக்காக சொல்லிக்கிறது எல்லாமே. இதே மாதிரியே நான் அடுத்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஐயா அவ்வளவுதாங்க டீம் அவ்வளவுதானா? ஐயா அடுத்து இந்த ஃபைனல்ல யார் ஜெயிப்பான்னு சொல்ல முடியுங்களா? 10ஆம் தேதி வரைக்கும் தான் கிரகங்கள் வந்து கணிக்க முடியுது. 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கிரகங்கள் மாறும், சதி பயிற்சி ஆகும் நடக்குது. அதனால அதுக்கப்புறம் திருப்பி என்னங்கிறத கலந்து ஆலோசிப்போம். வணக்கம். நல்லா இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்டான இது. எனக்கு என்னமோ இந்த வாட்டி நான் பார்த்தது வரைக்கும் சொல்றேன், அந்த அளவுக்கு கிரிக்கெட் தெரியாது எனக்கும். டெல்லி நல்லா இருந்து ஆர்சிபி எனக்கு ஒண்ணு இந்த வாட்டி டெல்லி இல்லைன்னா ஜெயிப்பாங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்சு டெல்லி இல்ல ஆர்சிபி ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் ஜெயிக்க போகுது. பை சான்ஸ் சொல்ல முடியாது, சிஎஸ்கே வந்தா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ப முடியாது அவங்களெல்லாம். சிஎஸ்கே மும்பை திடீர்னு வெறி பிடிச்சி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. வேற ஒரு வீடியோல சந்திப்போம். பாய்.